ஜடாதரம் பாண்டுரங்கம் சூலஹஸ்தம் கிருபாநிதிம் சர்வரோகஹரம் தேவம் தத்தாத்ரேயம் அஹம் பஜே. அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நவக்கிரகங்களில் முதன்மையான ஒரு கிரகமாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் உச்சத்தில் இருக்கிறது. காரணம் என்றால் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு மிகுந்த யோக நிலை தரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் அமைந்திருக்கிறது என்பதில் ஐயமில்லை. ஆக ஏன்னா இந்த சித்திரை மாத கிரக அமைப்புகள் நாம் பார்க்கும்போது, சித்திரை மாதத்தோட ராசி பலன்கள் நாம் பார்க்கும்போது இந்த ராசிக்கு எத்தகையான சிறப்புகள் இருக்கிறது என்றது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நாம் பார்க்க போகிறோம். விருச்சிக ராசிக்கு 2ஆம் வீடு தனாதிபதியாகிய குரு பகவான் தனஸ்தானத்தில் அவருடைய சொந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அது ஒரு மிகப்பெரிய தனயோகத்தை தரக்கூடிய நிலையாகும். தனாதிபதி தனஸ்தானத்தில் அதுவும் சொந்த வீட்டில் ஆட்சி வீட்டில் இருக்கிறார். ஒரு எதிர்பாராத தனயோகம் தரக்கூடிய நிலை என்பது அந்த இடத்துல இருக்குது. அதே நேரத்தில் அங்கே கேத்தோட சனி பகவான் சேர்ந்திருக்கிறது. 2ல் கேத்து இருக்கிறதுனால 7ல் 8ல் ராகு வந்துடுது. சனி ராகு பார்வையில் இருக்கிறதுனால நமக்கு நாகதோஷம் என்பது உண்டாகிறது. அது ஒரு புறம். தனாதிபதி 2ஆம் பாவத்தில் அமர்வதனால தனஸ்தானத்தில் எதிர்பாராத தன வரவுகள் அதிகமாக இருக்கும். தொழிலில் பயங்கரமான முன்னேற்றம் இருக்கும். திடீர்னு பண வரவுகள் அதிகமாக தொழில் ரீதியான விசேஷமான நன்மைகள் அள்ளித்தரும். எது தொட்டாலும் விசேஷமான லாபங்கள் அள்ளித்தரக்கூடிய அளவுக்கு தனஸ்தானத்தில் வலிமையான நிலையில் தனாதிபதி அமர்வதனால விசேஷமான தனயோகம் என நம்ம சொல்லலாம். ஸோ எதிர்பாராத அதிருஷ்டம் தேடி வரும். அது மட்டும் இல்லாமல் அதிசார குருவின் பார்வையில் குரு பகவான் தனுசு ராசியில் அமர்ந்து கொண்டு அவருடைய புனித பார்வையில் ஆகிய 6ஆம் இடம் 8ஆம் இடம் 10ஆம் இடத்துல பதிவு செய்கிறார். அந்த ஒரு புனித தன்மை உண்டு. குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லக்கூடியவருக்கு 6ஆம் பாவத்தில் பதிகிறதுனால கடன் தொல்லையிலேருந்து மீண்டு வெளியே வருவார்கள். கடன் தொல்லை சத்துருக்கள் முற்றிலும் விலகக்கூடிய ஒரு நிலை என்பது உண்டாகும். கடன் ரொம்ப நாளாக கட்ட முடியாத கடன்கள் எல்லாம் முற்றிலும் கடனை கட்டக்கூடிய அளவுக்கு, அதுபோலவே எதிர்பார்க்கின்ற வரவேண்டிய பணங்கள் மிக விரைவாக வசூலாகும். அதுபோலவே 8ஆம் பாவத்தில் இருக்கின்ற நீண்ட நாள்களில் இருக்கின்ற நோய்கள் எல்லாம் குணமாகிவிடும். 2வது உயில் சம்பந்தமாக அல்லது அவருக்கு ஏதாவது திடீர்னு ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருந்தால், ராஜயோக அமைப்புகள் 8ஆம் பாவத்துக்கு சம்மந்தப்பட்டு இருக்கிறதுனால் இந்த அரசியல் ரீதி ஏதாவது யோகங்கள் இருந்தால் இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு அந்த பதவிகளை தேடி வரும் என்றது ஒரு உண்மையான விஷயமாகும். அதுபோலவே தொழில் ஸ்தானத்தில் குருவினுடைய பார்வை பதிகிறதுனால தொழிலில் எதிர்பார்க்கறதை விட அதிகமான பண வரவுகள் தேடி வரும். தொழிலில் பயங்கரமான முன்னேற்றங்கள் உண்டாகும். 10 ரூபா முதலீடு செய்து 50 ரூபா தொழில் கிடைக்கக்கூடிய பல மடங்கு அவங்களுடைய தொழில் மிகுந்த ஒரு செல்வ செழிப்போட உயர்ந்த அந்தஸ்து சமுதாயத்தில் ஒரு நல்ல நிலை, தொழில் ரீதியாக ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு உண்டாகக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல யோக நிலை என்பது இந்த குரு பார்வையில் நமக்கு தெரிகிறது. அது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் 16ஆம் தேதி சுக்கிர பகவான் கும்பத்திலேருந்து மீனத்துக்கு அவருடைய உச்சி வீட்டுக்கு செல்கிறார். ஆக மீனத்தில் சுக்கிர பகவான் சஞ்சாரம். அங்கே ஏற்கனவே புதன் நீச்சத்தில் இருக்கிறாரு. சுக்கிர பகவான் உச்சி நிலையில் போய் நீச்ச பங்க ராஜயோகம் பெற்று அங்கே மகத்தான யோக நிலையை தருகிறது. ஆக 5ஆம் பாவத்தில் சுக்கிர பகவான் உச்சம் பெறுது என்பதை, அதாவது 4ஆம் பாவத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று புதா சுக்கிர யோகம் என்பது ஏற்படுகிறது. அது ஒரு மகத்தான தனயோகமாகும். 5ஆம் பாவத்தில் சுக்கிரன் சூரியன் உச்ச நிலையில் இருக்கிறாரு. ஆக அத்தகையான ஒரு நிலை இருக்கும்போது அவருக்கு 6ஆம் பாவத்தில், அதாவது 6ஆம் பாவத்தில் சூரியன் உச்சம் பெறுறதுனால அரசு சம்பந்தமான முன்னேற்றங்கள் அல்லது அரசியல் ரீதியாக முன்னேற்றங்கள், 6ல் தனயோகம் உண்டாகக்கூடிய அல்லது அரசியல் ரீதியான ஒரு பதவி யோகங்கள் தரக்கூடிய நிலை இருக்கிறதுனால நிறைய பேருக்கு அந்த வகையில் ஒரு இதாகும். அதுபோலவே தந்தை வழியில் இருக்கின்ற பகைகள் முற்றிலும் விலகி தந்தை வழியில் வர வேண்டிய சொத்துக்கள், அதுபோலவே வழக்குகளில் சாதகமான ஒரு சூழ்நிலை உண்டாகும். வழக்குகளில் வெற்றி பெறக்கூடிய நிலை உண்டாகும். மகத்தான ராஜயோக நிலை என்பது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மேற்கொண்டு அவருடைய 6ஆம் வீட்டில் சூரிய பகவான் உச்சத்தில் இருக்கிறதுனால வழக்குகளில் வெற்றி உண்டாகும். எதிரிகளில் மகத்தான நிலை உண்டாகும். குரு பார்வை விசேஷமான நன்மை தரதுனால தான் அவங்களுக்கு ஒரு மகத்தான நன்மை இருக்கிறதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. மட்டும் இல்லாமல் சூரியனுடைய புதன் ஏப்ரல் 25ஆம் தேதி
புதன் பொன்னான புதன் ஏப்ரல் 25ஆம் தேதி வந்து சூரிய பகவானோட சேர்ந்து புதாதித்ய யோகம் பெறுகிறார். அதனால தான் பொருளாதாரம் மேம்படும். எங்கே போனாலும் அவங்க நினச்ச காரியங்கள் உடனுக்குடன் நடக்கும். அரசு அதிகாரிகளோட அவங்களுக்கு ஒரு மிகுந்த நிலை ஏற்படும். பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு மீண்டும் பணி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. ஏதாவது எம்ப்ளாய்மெண்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் வந்து அல்லது சஸ்பென்ஷன் அந்த மாதிரி ஆகும்போது மீண்டும் அவங்க வேலை பெறக்கூடிய நிலை. அதுபோல் விஆர்எஸ் வாங்கக்கூடியவங்க இந்த காலகட்டத்தில் விஆர்எஸ் வாங்கக்கூடிய நிலை என்பது ஏற்பட அரசு சார்ந்த எல்லா வகையான திருப்திகரமான நிலைகள் சூரிய பகவான் உச்சத்தில் இருக்கும்போது நிச்சயமாக மேஷத்துக்கு வந்து அதிநாதன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால அவர் அஷ்டமத்தில் இருக்கிறதுனால அவருக்கு வந்து அஷ்டமத்தில் இருந்து அவருடைய பார்வை அதாவது வந்து ராசின் வந்து ரிஷபத்தில் இருந்து அவர் வந்து 7ஆம் பார்வையாக நேர்பார்வையாக தன்னுடைய ராசின்னு பார்க்கறதுனால ஒரு மிகுந்த யோக நிலை உண்டாகும். அத்தகையான ஒரு மகத்தான ஏன்னா அஷ்டமாதிபதி வந்து உடல் ரீதியான தொந்தரவுகளை கொடுக்கும். பட் அதே நேரத்தில் நல்ல யோக நிலை தரக்கூடிய நிலை என்பது விருச்சிக ராசிக்கு இருக்கிறது. மட்டும் இல்லாமல் மே 7ஆம் தேதி மிதுனத்தில் வந்து செவ்வாய் சஞ்சாரம். ஸோ அஷ்டமத்தில் குரு வராரு. அப்போ அஷ்டமத்தில் குரு வரும்போது அவங்களுக்கு தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய நிலை. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் பார்வை வந்து சனி மேலே பதியுது. செவ்வாய் பார்வை சனி மேலே பதினால வாகன விஷயத்திலோ ஆரோக்கிய விஷயத்திலோ மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். ஆக மொத்தத்தில் இவரை நம்ம பார்க்கும்போது விருச்சிக ராசிக்கு விசேஷமான யோக நிலையில் தரக்கூடிய அளவுக்கு தனாதிபதி 2ஆம் பாவத்தில் அமர்வது என்பது, 5ஆம் பாவத்தில் பஞ்சமாதிபதி விரையாதிபதி ஆகிய சுக்கிர பகவான் வந்து 5ஆம் பாவத்தில் உச்சம் பெறுவது என்பது யோக நிலை தரும். அது மட்டுமல்ல விரையாதிபதி வந்து 12ஆம் பாவத்தை கூடியவன் வந்து அதாவது சுக்கிரன் 11 விரைய பாவாதிபதி வந்து செவ்வாய் வந்து அதாவது விரை பாவாதிபதி பஞ்சமாதிபத்தியம் ஒரு சுபத்துவம் தரதுனால தான் மிகுந்த ராஜயோக அமைப்புகள் இந்த யோகத்துக்கு உண்டாகும். மட்டும் இல்லாமல் ஏப்ரல் 12ஆம் தேதி மே 12ஆம் தேதி வந்து புத பகவான் வந்து ஒரு ரிஷபத்தில் வர்றதுனால அதாவது சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு உண்டாகின வாய்ப்புகள், அதுபோலவே பெண்களுக்கு சடங்குகள் நடக்கக்கூடிய அளவுக்கு, சுப விரயங்களை பண்ணக்கூடிய அளவுக்கு, சுப செலவுகளை பண்ணக்கூடிய அளவுக்கு கல்யாணம் அல்லது வீடு கட்டி வீட்டில் வந்து பழுது பார்க்கறது என்பது, ஆபரண சேர்க்கை, நகை சேர்க்கை, பணம் பொருள் எல்லா சேர்க்கை என்பது விருச்சிக ராசிக்கு மிகுந்த தனயோகத்தை தரக்கூடிய, அரசாங்க பிராப்தி தரக்கூடிய, அரசாங்க உத்தியோகங்கள் அமைக்கக்கூடிய ஒரு ஒரு பொன்னேரமாக ஒரு பொற்காலமாக நாம் இந்த சித்திரை மாத காலத்தை நாம் நிச்சயமாக சொல்லலாம். காரணம் என்றால் இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு விசேஷமான தனயோகம் உண்டாகும். சர்வே ஜனா சுகினோ பவந்து.